Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா? கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்துட்டு கிருஷ்ணருக்கு பலகாரம்னாலே ரொம்ப பிடிக்கும். அதில் ஸ்பெஷலாக அவருக்கு பிடிச்ச பலகாரம்லாம் வந்துட்டு எவ்வளோ குயிக்காக ஈஸியாக செய்யலான்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். நான் இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வந்துட்டு கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஸ்வீட்டு பலகாரம்லாம் வந்துட்டு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பலகாரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சரிசி மாவும் உளுந்து மாவும் வந்துட்டு நமக்கு தேவை. அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ எல்லா பலகாரத்துக்கும் நான் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அந்த உளுந்தை நல்லா வந்துட்டு கடாயில் போட்டு சிம்லே வந்துட்டு நல்லா செவர வறுத்துக்கணும். நீங்கள் அப்படியே உளுந்து அரைச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நைஸாக வந்துட்டு உங்களுக்கு பவுட்ரு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி வந்துட்டு கடாயில் வறுத்துக்கிட்டு கொஞ்சம் அந்த கலர் வந்துட்டு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மீதி இது மாதிரி கோர்ஸாக இருக்கிறத வந்துட்டு திரும்பவும் ஒரு டைம் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். மீதி கடைசியாக அந்த கோர்ஸாக இருக்கிறத நீங்கள் வந்து இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக வந்துட்டு இருக்கிற மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரெடிமேட் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். வீட்டில் அரைக்கிற மாதிரி இருந்தால் கழுவி காய போட்டு ஈர அரிசியை அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை வாங்கி வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துக்கணும். கடாயில் மாவை போட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கணும். மாவோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கோல மாவு பதத்துக்கு இருக்கணும். அதை விடவே பெட்டராக நல்லா வந்துட்டு அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சி கைவிடாத கிளறி ஃபஸ்ட்டு நம்ம போடும் போது கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இப்படி கிளறும் போது அப்படியே கெட்டி கெட்டியாக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் கிளற வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த மாவு மூவ் ஆகும். அந்த பதத்துக்கு வந்து இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு கோலமாவு பதத்துக்கு இருக்கு பாருங்க. நல்லா காஞ்சி நல்லா ட்ரை ஆகிட்டு ஈஸியாக மூவ் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம எல்லா பலகாரத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது பச்சரிசி மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போது வாங்க எல்லா பலகாரமும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வந்துட்டு கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஸ்வீட்டு பலகாரம்லாம் வந்துட்டு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீடை எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். சீடைனாலே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப கொஞ்சம் பயம் இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சீடை வந்து போட்டால் வந்து டம்முன்னு வெடிக்கும், எண்ணெயில் போட்டதும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி வெடிக்காத எப்படி ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம 2 ஐட்டம் சீடை செய்ய போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு உப்பு சீடை, அடுத்து 2வது வந்துட்டு ஸ்வீட் சீடை. ஃபஸ்ட்டு உப்பு சீடை வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த கப்பால் நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம வறுத்த மாவில் இருந்து தான் வந்துட்டு இப்போ எல்லா பலகாரத்துக்குமே வந்துட்டு அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம். அடுத்து பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், வெண்ணெய் 1/2 டீஸ்பூன். வெண்ணெய் வந்துட்டு நீங்கள் 1/2 டீஸ்பூன் போடலாம், இல்லை 1 டீஸ்பூன் கூட போடலாம். அப்படி வெண்ணெய் இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நெய்யை சூடு பண்ணி நெய்யை கூட ஊற்றலாம். சீடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு வெண்ணெய் போடலாம், அப்படி இல்லைன்னா நெய் போடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் உளுந்து மாவு 2 டீஸ்பூன். இதில் சீடை வந்துட்டு வெடிக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு குறைன்னு எதுவும் இல்லாமல் இருக்கணும். மாவு வந்துட்டு நம்ம நைஸாக ஜலிச்சு போடணும். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா அது ஜலிச்சு எடுக்கணும். அப்படி இல்லை நீங்கள் ரெடிமேட் மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு பலகாரம் ரொம்ப நல்லா வரும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி டைட்டாக வந்து பிசைஞ்சிக்கணும். அந்த வெண்ணெயெல்லாம் வந்து நல்லா உடச்சி விட்டு எல்லாத்தையும் சமமாக இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்தாலும் சொட சொடன்னு வெடிக்கும், எண்ணெயும் அதிகமாக இழுக்கும். அதனால் வந்துட்டு இந்த பதத்தில் வந்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது சின்ன சின்ன பாலாக வந்து இதை உருட்டிக்கணும். இந்த பால் உருட்டுறது வந்து ரொம்ப நைஸாக ஷேப்பாக நம்ம உருட்டினோம் அப்படின்னா வெடிக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப லேஸாக வந்துட்டு அப்படியே சும்மா ஏனோ தானோன்னு வந்துட்டு நம்ம ரொம்ப ஷேப் கொடுக்காம அப்படியே ஏனோ தானோன்னு வந்துட்டு விரிசல் இருக்கிற மாதிரியே உருட்டிக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது வெடிக்காத இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஷேப் இல்லாமல் இப்படி பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு சீடை நீங்கள் சுற்றுறதுல ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கத்தி வச்சோ இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு கீரல் மாதிரி விடலாம். அது அப்போ தான் வந்துட்டு எண்ணெயில் போடும் போது உள்ளெல்லாம் நல்லா எண்ணெய் போய் வேகும். அந்த எண்ணெய் போகிறதுக்கு கேப் இல்லாமல் வேக முடியாத இருக்கும் போது தான் வெடிக்கும். இந்த மாதிரி ஸ்பூனை எடுத்துகிட்டு ஸ்பூனால் வந்துட்டு இப்படி லேசாக இப்படி கீறி விடலாம். இந்த மாதிரி இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம உருட்டி வச்சுருக்க சீடைகளை வந்துட்டு பொறுமையாக அதில் போட்டு நல்லா சிம்லேயே வேக விடணும். ஸ்டவ் ஹையில் வைக்காமல் இந்த மாதிரி சிம்லேயே விட்டு நல்லா வேக விடுங்க. மாவில் ஏதாவது கொரகொரப்பு இருந்தது, ஏதாவது பிசுறு இருந்துச்சும் வெடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத் டெக்ஸ்சராக வந்துட்டு அந்த உருண்டைங்களை திரட்டிங்க அப்படி இருந்தாலுமே வந்துட்டு டம்முன்னு வெடிக்கும். மற்றபடி வந்துட்டு நீங்கள் இந்த டைப்பில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த சீடைங்க வெடிக்கவே செய்யாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இப்படி எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு கொஞ்சம் அப்படியே செவந்து வந்ததுக்கப்புறம் இதோ செவந்து வந்துருச்சு பாருங்கள். செவந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே எண்ணெயை வடிகட்டி எடுத்துருங்க. இப்போது நம்மளுக்கு உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி வெள்ளை சீடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவுலேருந்து 1 கப் எடுத்துக்கணும். அந்த 1 கப் பச்சரிசி மாவுக்கு அதே கப் அளவுக்கு 3/4 கப்பு வெல்லம் வந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் இனிப்பு கூட சாப்பிடுவீங்க, கூட குறையுன்னா இதில் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 3/4 கப் வெல்லத்தை போட்டு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு அந்த வெல்லம் கரையிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி விடணும். நல்லா வந்துட்டு அந்த வெல்லத்தை கரைச்சிக்கணும். வெல்லம் வந்துட்டு நமக்கு பாகுப்பதம் வர தேவையில்லை, கரைஞ்சா மாத்திரம் போதும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் அதே அளவுக்கு வந்துட்டு பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கேன். அடுத்து நம்ம வறுத்து அரைச்ச உளுந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன். அடுத்து நீங்கள் காய்ச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தை வந்துட்டு இந்த மாதிரி வந்து வடிகட்டி போட்டுக்கோங்க. அதில் தூசி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் சீடை வந்து வெடிக்கும். கொஞ்சமாக விட்டுட்டு அதில் வெண்ணெய் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி வெண்ணெய் நீங்கள் நிறைய போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். அடுத்து சீடைக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து இனிப்பு சீடைன்றதுனால ஒரு சிட்டிகை மாத்திரம் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா போதும், அதிகமாக போட தேவையில்லை. போட்டுக்கிட்டு மீதி அந்த வெல்லத்தையும் வந்துட்டு ஃபுல்லாக போட்டு நல்லா வந்து சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பதத்துக்கு லேசாக தண்ணி மட்டும் தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது பிசைஞ்சதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது இதை வந்துட்டு நம்ம அந்த வெள்ளை சீடை உருட்டின மாதிரியே வந்துட்டு உருட்டிக்கணும். உருட்டி உடனே வந்துட்டு எண்ணெயில் போட்டுறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வந்து ஃபேன் காற்றுல ஆற வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர் ஏதாவது பேப்பர் மேலேயோ போட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம்லாம் எடுத்துரும். பிசைஞ்சிருக்கிற மாவு கரெக்டான பதம்ன்றதுனால அவ்வளோவா ஈரம் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த ஈரப்பதத்துக்கு கொஞ்சம் வெடிக்கும், எண்ணெய் அதிகமாக உறிஞ்சும். இப்போ இது மாதிரி திரட்டியாச்சு. வெடிக்காத இருக்கிறதுக்கு நான் ஒரு சீடையிலையுமே வந்துட்டு கொஞ்சமாக கீறி விட்டுருக்கேன். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ஷைனிங்காக உருட்டாமல் இந்த மாதிரியே வந்துட்டு லேஸாகவே வந்து உருட்டியிருக்கணும். ஸ்மூத்தாக டைட்டாக உருட்டக்கூடாது. இப்போது திரட்டி வச்சுருக்க எல்லா சீடையும் அது உள்ளே போட்டு சிம்லேயே வந்துட்டு நல்லா வேகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போது
நல்லா இப்போ செவந்து வந்துருச்சு. ஸ்வீட் சீடை ரெடி ஆயிடுச்சு. இது எண்ணெயை ஃபில்டர் பண்ணி இப்படி பிளேட்ல மாத்திக்கோங்க. ஸ்வீட் சீடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முறுக்குக்கு நான் இந்த பவுலில் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வந்துட்டு கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். முறுக்குக்கு கடலை மாவு போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா பொட்டு கடலை மாவு போடலாம், அப்படியும் இல்லை அப்படின்னா உளுந்து மாவு போடலாம். முறுக்குக்கு ரேஷியோ என்ன அப்படின்னா 1 கப்பு பச்சரிசி மாவு அப்படின்னா 1/4 கப்பு வந்துட்டு இந்த கடலை மாவோ இல்லை உளுந்து மாவோ, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவோ ஏதோ ஒன்று வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்து எள்ளு 1/4 ஸ்பூன், ஓமம் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அப்புறம் நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். நெய் விட்டது இல்லாமல் வெண்ணெயும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெண்ணெயோ நெய்யோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா முறுக்கு வந்து நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா வெண்ணெயை உடச்சி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா வந்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 5 நிமிஷம் ஊறிடுச்சு. மாவை நல்லா வந்து நம்ம இப்போ இந்த லெவலுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இந்த முறுக்கச்சி யூஸ் பண்ணி நான் போட போகிறேன். முறுக்கு நமக்கு ஈஸியாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முறுக்கு குழாயில் லேசாக வந்துட்டு சுற்றி எண்ணெய் தடவி விடலாம். அந்த மேலே இருக்கிற அழுத்துறதுலையும் எண்ணெய் தடவிட்டு உள்ளேயும் நல்லா வந்துட்டு எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு இப்போ மாவை உள்ளே வச்சு ஒரு ஜல்லி கரண்டியோ ஏதோ ஒரு கரண்டி எடுத்து திருப்பி வச்சு அதோட பின்பக்கத்தில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் முறுக்கு புழிஞ்சு விடுங்க. இப்போ பாருங்கள், நான் ரொம்ப அழுத்தவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக வருது. ரெண்டு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிழிஞ்சு வச்சுருக்கிறத அப்படியே பதமாக வந்துட்டு அதில் கரண்டியை திருப்பி விட்டு போட்டுடுங்க. இப்போது சுவையான முறுக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாதா நாள்லையுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸாக வந்துட்டு செஞ்சு தரலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி தட்டை, அதாவது எல்லடை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டு நீங்கள் கடலை பருப்பை வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஊற போட்டுக்கோங்க. 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டு எடுத்து வச்ச கடலைப்பருப்பு இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டு ஒரு 10 பல் மாதிரி எடுத்துக்கணும், காஞ்ச மிளகாய் 3, கருவேப்பிலை, அடுத்து கடலைப்பருப்பு ஊற வச்சது. ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது 3த்தையும் ஜாரில் லேசாக தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நான் இந்த கப்புக்கு 1/2 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். மாவு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு அதில் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறத வந்துட்டு அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சிட்டாச்சு. இதில் லேசாக வந்து எண்ணெயும் விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி இந்த லெவலுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது பிசைஞ்ச மாவை ஒரு கவரில் இல்லை எதுலையோ வந்துட்டு நான் எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். லேசாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக வந்து எடுத்து நல்லா மெலிசாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற தட்டையை அதில் போட்டு நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது சுவையான தட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. என் நார்மல் டேஸ்லையுமே வந்துட்டு ஈஸியாக வந்து இதை ரெடி பண்ணி தரலாம் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. அடுத்த ரெசிபி அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பொதுவாகவே கிருஷ்ணருக்கு வந்து அவல் ரொம்ப பிடிக்கும்.
இப்போ அதில் அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சேனலில் நான் அவல் ஸ்வீட் செஞ்சுருக்கேன். அதனோட லிங்க்குமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கான வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். அவலில் வந்துட்டு அவல் ஸ்வீட் செய்யலாம், அவல் பாயாசம் செய்யலாம், அவல் லட்டு செய்யலாம். அவலில் செய்கிற எல்லா ரெசிபியுமே வந்துட்டு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இப்போ அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போது முதல்ல வந்துட்டு நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் 1 கப் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. ஒரு 2 முறை தண்ணி விட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு அந்த தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கோங்க. இப்போது நான் எந்த கப்பில் வந்துட்டு அவல் எடுத்தனோ அதே கப் அளவுக்கு 2 கப்பு வந்து பால் போட்டிருக்கிறேன். இப்போது இந்த பாத்திரத்தில் 2 கப் பால் விட்டு பால் நல்லா காயணும். இப்போது பால் நல்லா காஞ்சி வந்துருச்சு. பால் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம கழுவி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அவலை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அவல் ஸ்வீட்டு அவலில் செய்கிற எல்லா ரெசிபியுமே வந்துட்டு ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும். எல்லாமே வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ரெசிபியே முடிஞ்சிடும். அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவலை போட்டு நல்லா அவல் வேகிறதுக்குள்ளே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுங்க. இப்போது இது நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த அவல் நல்லா வெந்துடும் சாஃப்டாக. அதுக்கப்புறம் சின்ன கப்பால் நான் 1 கப்பு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை போடலாம், இல்லைனா வந்துட்டு வெல்லம் போடலாம், எது வேணாலுமே போடலாம். நான் இதில் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் சர்க்கரை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுகர் வந்துட்டு கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. நல்லா வந்துட்டு அவல் வெந்துடும். நடுவில் அடி பிடிக்காத வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா அவல் வெந்துடுச்சு. அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை 2த்தையும் போட்டு நல்லா செவர வறுத்து அந்த பாயாசத்தில் போட்டால் சுவையான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி அவல் ஸ்வீட்டுக்கான ரெசிபி வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம எல்லா பலகாரமும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக முடிச்சிடலாம் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். கிருஷ்ணருக்கு வந்து எல்லா பலகாரத்தையும் செஞ்சு வச்சு கிருஷ்ண ஜெயந்தியை நல்லபடியாக வந்துட்டு எல்லோரும் கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு கமெண்டும் வந்துட்டு எங்களுக்கு பூஸ்டப் மாதிரி, அதுதான் வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து எங்களை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.